அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் பருவத்தில் நமக்கு பாடம் 7 நல்வெளிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 6வது பாடத்துக்கும் ஆன்சர் போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள். இப்போ நம்ம இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அந்நாளும் என்ற சொல்லின் பொருள் டேஸ். ஆன்சர் அத்தகைய நிலையிலும். அடுத்து இரண்டாவது, இசைந்து இச்சொல்லின் பொருள். ஆன்சர் ஒப்புக்கொண்டு. அடுத்து இரண்டாவது, உலகூட்டும் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் உலகு கூட்டல் ஊட்டும். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்வெளி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பாருங்கள், நல்வெளி என்னும் நூலை எழுதியவர். அந்த கொஸ்டின் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. யார் இருக்கா, அந்த யார் இருக்கிறத அடிச்சுட்டு ஔவையார். நல்வெளி என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். அதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் 27வது பக்கம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம். 27வது பக்கம் பாருங்கள். நமக்கு பாடல் பொருள் கொடுத்துருக்காங்க. 2வது லைனில் ஆற்று மலையிலன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து 4வது லைனில் அமையும் இருக்கா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின், நல்ல குடிப்பிறந்தாரின் இயல்பு எத்தகையது? நம்ம ஆன்சர் எழுதியிருக்கோம், அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. வறுமையில் வாடினாலும் தம்மிடம் பொருள் கேட்பவருக்கு இல்லை என்று கூறாமல் உதவுவார்கள். அதுதான் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு படம் பார்ப்போம், அவை குறித்து எழுதவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாய் பற்றி நம்ம 2 லைன் எழுதணும். நாய் ஒரு வீட்டு விலங்கு, அது நன்றியுள்ள விலங்கு. அவ்வளோதான், இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு காகம் கொடுத்துருக்காங்க. இப்போ காகத்துக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். காகம் காகம் கருப்பு நிறத்தில் இருக்கும். இது உணவை பகிர்ந்து கொள்ளும் இயல்புடையது. காகம் கருப்பு நிறத்தில் இருக்கும். இது உணவை பகிர்ந்து கொள்ளும் இயல்புடையது. இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், எறும்புகள் மிகவும் கடின உழைப்பாளி. எறும்புகள் மிக சிறிய பூச்சிகள். எறும்புகள் மிகவும் கடின உழைப்பாளி. எறும்புகள் மிக சிறிய பூச்சிகள். இந்த 3 என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பாடத்தோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. நன்றி.